Hello students, இன்னைக்கு நம்ம வீடியோல physics important topics வந்து நம்ம பார்க்க போறோம். NEET 21 aspirants காக physics important topics பார்க்க போறோம். ஒருவேளை நீங்க வந்து எல்லாமே படிச்சு முடிச்சிருந்தீங்க, எல்லா டாபிக்ஸும் நான் தரவ அப்படிங்கறவங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க as usual வந்து பாத்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் வந்து நிறைய வந்து போட்டு பாருங்க. அதுவே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து grip கிடைக்காம இருப்பாங்க. எப்படி வந்து அப்ரோச் பண்றது, physics எங்க இருந்து ஆரம்பிக்கிறது, எங்க முடிக்கிறது, மெக்கானிக்ஸ்ல ஆரம்பிக்கலாமா இல்ல வந்து பாத்தீங்கன்னா வேவ்ஸ் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கற ஸ்டூடண்ட்ஸ்க்கான வீடியோ தான் இது. ஓகேங்களா? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியான டாபிக்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஏன்னா நீங்க ஈஸியா இருந்து ஆரம்பிக்கும்போது தான் உங்களோட கான்ஃபிடன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகும். ஈஸியான டாபிக் இருந்து ஆரம்பிக்கும்போது உங்களோட கான்ஃபிடன்ஸ் வந்து அதிகமாகும். ஓகேவா? பிசிக்ஸ்னாலே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடண்ட்ஸோட மனசுல வந்து அது ரொம்ப டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட்னு பதிஞ்சிருச்சு. ஆனா அது அப்படி கிடையாது. பிசிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க புரிஞ்சு படிச்சீங்கன்னா ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட். ஓகேவா? ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ். அது வந்து ஈஸியா வந்து நம்ம டேக்கிள் பண்ணலாம். டேக்கிள் பண்ற விதமா பண்ணோம்னா ஓகேவா? சரி, ஓகே, நம்ம டாபிக்ன்ட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிக்ஸும் மாடர்ன் பிசிக்ஸும் படிங்க. ஓகேவா? +2ல இருக்கிற அந்த ரெண்டு ஆப்டிக்ஸ் மாடர்ன் பிசிக்ஸ் ரெண்டுமே முடிங்க. முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர் சால்வ் பண்ணுங்க. நிறைய மார்க் டெஸ்ட் வந்து இந்த क्वेश्चन வந்து சால்வ் பண்ணுங்க. என்சிஆர்டில இருக்கிற புக் என்சிஆர்டி புக்ல இருக்கிறத வந்து ஃபர்ஸ்ட் படிங்க. ஓகேவா? அது படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த என்ன டாபிக்னு பாத்தீங்கன்னா கிராவிடேஷனல் அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். கிராவிடேஷனல் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கிராவிடேஷன் வந்து பாத்தீங்கன்னா +1ல வரும், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா +2ல வரும். கிராவிடேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா பேஸ்டா தான் இருக்கும். ஓகேங்களா? சம்ஸ்ல வந்து ஃபார்முலா பேஸ்டா இருக்கும். மோஸ்டா ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா தான் வருது. क्वेश्चंस எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா தான் இந்த क्वेश्चंस கேக்குறாங்க. ரொம்ப ட்ரிக்கி क्वेश्चंसல வந்து கிராவிடேஷனல்ன்ட்டு கேக்குறது கிடையாது. அதே மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டெரிவேஷன்ஸ் எல்லாம் நல்லா பாத்துக்கோங்க. டெரிவேஷன்ஸ் ஏன் பாத்துக்கோங்கன்னா டெரிவேஷன் உங்களுக்கு கேட்க போறது கிடையாது. அந்த எப்படி வந்து டெரைவ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெரிவேஷன் பேஸ்டு क्वेश्चंस கூட வந்து உங்களுக்கு கேட்கலாம். அப்ப டெரிவேஷன் பேஸ்டு क्वेश्चंस பாத்துக்கோங்க. எல்லா ஃபார்முலாவும் வந்து எழுதி பாத்துக்கோங்க. சில சமயம் வந்து டைரக்டா என்சிஆர்டி பேஸ்டு क्वेश्चंस கேட்பாங்க. இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் என்சிஆர்டி நியூமெரிக்கல் பேஸ்டு சம்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? தியரியில இருந்து கேட்கலாம், என்ன சொல்றது, நியூமெரிக்கல் இருந்தும் என்சிஆர்டி பேஸ்ட் क्वेश्चंस கேட்கலாம். ஓகேவா? கிராவிடேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் சாப்டர். ஈஸியா வந்து क्वेश्चन கேட்கலாம். ஈஸியா வந்து மார்க் வாங்கிக்கலாம். ஏன்னா ஒரு क्वेश्चन நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா 4 மார்க் கிடைக்க போகுது. 4 மார்க் வந்து வாங்குறது வந்து ஒரு நீட் இதுல வாங்குறது வந்து மிகப்பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் இது கிராவிடேஷனல் வந்து ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட். இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுவாங்க. மெக்கானிக்ஸ்லயே ஃபர்ஸ்ட் படிச்சு மெக்கானிக்ஸ்லயே அவங்களோட எல்லா வில் பவரையும் இழந்துருவாங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இப்படி அப்ரோச் பண்ணுங்க. இப்படி அப்ரோச் பண்ண உங்களோட கான்ஃபிடன்ஸ் இந்த சப்ஜெக்ட்ல வந்து அதிகமாகும். ஓகேவா? அதுக்காக தான் நான் இப்படி சொல்றேன். அடுத்தது இது முடிச்சிட்டீங்களா? இந்த ஆர்டர்ல வாங்க. இது முடிச்சிட்டீங்கன்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ். ஓகேவா? +1 இது வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸி. கிராவிடேஷன் மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இந்த +1 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. நான் தான் சொல்றேன்ல, ஃபர்ஸ்ட் வால்யூம் எடுத்தோடனே மெக்கானிக்ஸ்ல உட்காந்து இந்த சாப்டர்ஸ்லாம் விட்டுருவாங்க. இந்த சாப்டர்ல இருந்தும் பாத்தீங்கன்னா क्वेश्चंस வந்து நிறைய கேக்குறாங்க. தெர்மோடைனமிக்ஸ்ல பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, கார்னாட் இன்ஜின்ஸ், கார்னாட் சைக்கிள்ஸ், அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா அப்ரோச் பண்ணி ஈஸியா சால்வ் பண்ண முடியும். நான் கூடிய சீக்கிரம் அதுல எல்லாமே क्वेश्चंसலாம் சால்வ் பண்ணி கண்டிப்பா போடுறேன். ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ். ஓகேவா? ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்ஸ். ஏன்னா மெக்கானிக்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். ஓகேவா? மெக்கானிக்ஸ் நம்ம ஃபுல்லா வந்து நெக்லெக்ட் பண்ண முடியாது. மெக்கானிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய क्वेश्चंस கேட்பாங்க. நிறைய क्वेश्चंस வந்து மெக்கானிக்ஸ்ல இருந்து வரும். அது வந்து நம்ம விடவும் முடியாது. பல டைம் ஓகேவா? பல டைம் மெக்கானிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். क्वेश्चंस வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிருந்தாலே அந்த क्वेश्चंस வந்து நீங்க டேக்கிள் பண்ற மாதிரி இருக்கும். அந்த என்ன சொல்றது, டேக்கிள் பண்ணி ஈஸியா வந்து சம்ஸ் சால்வ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? நீட் அந்த மெக்கானிக்ஸ் क्वेश्चंस எல்லாமே மெக்கானிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கைனமெட்டிக்ஸ் 1D 2D, லாஸ் ஆஃப் மோஷன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க், பவர், எனர்ஜி, இது எல்லாமே ஒர்க், பவர், எனர்ஜி, ஃபிரிக்ஷன், இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் மெக்கானிக்ஸ்ல. ஃபர்ஸ்ட் இது பண்ணுங்க. இந்த ஆர்டர்ல வாங்க. 1, 2, 3, 4th சாப்டர் இப்ப சொல்லிட்டு 5th சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட், எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னெட்டிசம். ஓகேவா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈஸி சாப்டர்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட டஃப்னஸ் லெவல் வந்து அதிகப்படுத்திட்டு வந்திருக்கோம். இந்த 5 சாப்டர்ஸ் படிங்க. கரண்ட், எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னெட்டிசம்லயும் வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் ஃபார்முலா பேஸ்டு क्वेश्चंस கேட்பாங்க. ஓகேவா? அதனால அந்த ஃபார்முலாஸ் வந்து பாத்தீங்கன்னா எழுதிக்கோங்க. இத்தனை இது படிச்சுட்டு இதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலாஸ், இந்த 5 சாப்டர்ஸ் இருக்குது. இந்த 5 சாப்டர்ஸோட ஃபார்முலாஸ் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் ஃபார்முலா பேஸ்டு क्वेश्चंस வந்து பாத்தீங்கன்னா அதுதான் கேக்குறாங்க. அதுதான் ட்ரெண்டா இருக்குது. ஓகேவா? 5 என்ன சொல்றது, 5 to 10 क्वेश्चंस நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? 5 to 10 क्वेश्चंस தான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். ஓகேவா? என்சிஆர்டி பேஸ் பண்ணி
கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிக்கிற கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே வந்து ஈஸியாக தான் கேட்பாங்க. என்சிஆர்டிலேருந்து டேரெக்டாக கேட்பாங்க. என்சிஆர்டிலேருந்து டேரெக்டாக இருக்கிற நியூமெரிக்கல் பேஸ் சம்ஸ் கேட்பாங்க. ஓகேவா, டெரிவேஷன் இருந்தால் இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் இருந்தால் இருக்கட்டும், அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த நான் சொன்ன இந்த ஆர்டரில் படிங்க. இந்த ஆர்டரில் படிக்க உங்கள் கான்ஃபிடன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும். உங்கள் கான்ஃபிடன்ஸ் அதிகமானாலே கண்டிப்பாக வந்து உங்களோட ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீட் பேப்பரில் கண்டிப்பாக தெரியும். ஓகேவா, நீட் வந்து கஷ்டமான ஒரு சப்ஜெக்டே கிடையாது. நான் கண்டிப்பாக வந்து நிறையா கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணி போட போகிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. தேங்க்யூ.